300 அதாவது 300 போடுற இடத்துல நம்ம ஒரு 600. ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த வலை எப்படி செலக்ட் பண்ணுறதெல்லாம் தெரியும், ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியாது. புதுசாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏன்டா வலை போட்டங்கிற அளவுக்கு இந்த கயிறு தோணும். யூஸ் பண்ண யூஸர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புதுசாக ஒரு கயிறு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு கயிறு போட்டிருந்தோம், இப்போ ஒரு கயிறு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஈயம் ஓரளவுக்கு அதிகமாக போடுறோம். ஒரு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க, நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், கடைக்காரன் சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆன விஷயம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆத்து மால் தான் பண்ணுறோம். ஒரு 4 விரலாயம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிங்கர் சைஸு 4 ஃபிங்கர் போகிற மாதிரி இருக்கும், 4 ஃபிங்கர் ஃப்ரீயாக இருக்கும். 80 ஆக்சுவலாக கஸ்டமர் நெட் அனுப்பிட்டார். அவர் நம்ம வந்து மேலே கீழே கட்டி மட்டும் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக அவர் வந்து நெட் வச்சுருந்தார். நம்ம கால் பண்ணும்போது நீங்களே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னார். பட் நம்ம வந்து அவர் பேசும்போது தான் சொன்னார், நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன்பா, ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகே, நம்ம பண்ணி கொடுத்துடலாம், நமக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் நெட் அனுப்புங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பைசா கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொன்னோம். அப்புறம் அவரும் நம்பிக்கையாக நமக்கு வலையை அனுப்பி விட்டார். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வலையை ரெடி பண்ணுறோம். நாளைக்கு இந்த வேலை டிஸ்பேச் ஆகுது, நம்ம காலையில் வீடியோ எடுக்க டைம் இருக்காது. அதனால் இப்போ அந்த வீடியோ வலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புதுசாக ஒரு கயிறு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு கயிறு போட்டிருந்தோம், இப்போ ஒரு கயிறு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஈயம் ஓரளவுக்கு அதிகமாக போடுறோம். ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு ஒரு ஜானுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு ஜானுக்குள்ளே ஒரு ஈயம் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஏன் இந்தளவுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ஈயம் ஜாஸ்தி கேட்டார், நம்ம அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா, ஈயம் இந்தளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கட்டுற வலையோட ஒரு 300 குறைக்க ரேட்டு கூட வரும். அதாவது ஒரு 300 அடி வலை வந்து நம்ம ஒரு 300 அடி வலை ஒரு 2300 பண்ணி கொடுக்குறோம். அது கட்டிங் மாதிரி தான். 300 அடி வலை நம்ம ஒரு 2300 பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது நம்ம 6 இன்ச்சு போடுறது, இந்த 12 இன்ச்சு போடுறோம், அதாவது ஒரு அடி போடுற ஈயத்தை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 300 மட்டும் அதிகமாக வரும். ஏன்னா டபுளாக ஈயம் பண்ணி கொடுப்போம். அதாவது 300 போடுற இடத்துல நம்ம ஒரு 600 ஈயம் போட்டு கொடுத்துருவோம். ஆனால் நம்ம இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா 300 அடிக்கு கொண்டு வர முடியாது வலை. ஏன்னா வலையை ஈயத்தை நெருக்கமாக போடுறதுனால ஒரு 240 260 அடி தான் வலை வரும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம லூஸ் வைக்க வேண்டியிருக்கும். வெயிட்டு ஏற்றும் போது லூஸ் கொடுத்து தான் ஆகணும். லூஸ் கொடுக்காம நம்ம வலை கட்டணும் அப்படின்னா வலையோட வெயிட்டு, அதாவது ஈயத்தோட வெயிட்னால வலை டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா, வாங்க வலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கயிறு வந்து தெளிவாக முறுக்கெடுத்து நம்ம போட வேண்டியிருக்கும். முறுக்கெடுக்காமல் நம்ம போட்டோம் அப்படின்னா இஷ்யூ வரும். ஓகேங்களா, இந்த பாருங்கள், இந்த கயிறு நான் எடுத்து விட்றேன். கொஞ்சம் வாங்க, இந்த கயிறு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து போடுறேன் பாருங்கள், சிக்காகாது. அந்த மாதிரி நம்ம செட்டிங் பண்ணியிருப்போம். இங்கே எப்படி நம்ம இப்போ எடுத்து போட்டோம்னாலும் சிக்காகாது, தெளிவாக வரும். ஓகேவா, அதுதான் சொல்கிறேன், நீங்கள் முறுக்கு தெளிவாக எடுத்தால் மட்டும்தான் இந்த கயிறு யூஸ் பண்ணணும். இந்த கயிறில் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, நீங்கள் முறுக்கு கரெக்டாக எடுக்க தெரிஞ்சால் மட்டும் இந்த கயிறு யூஸ் பண்ணுங்கள். முறுக்கு கரெக்டாக எடுக்க தெரியல அப்படின்னா ஏன்டா வலை போட்டங்கிற அளவுக்கு இந்த கயிறு தோணும். யூஸ் பண்ண யூஸர் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் தெளிவாக எடுக்கல அப்படின்னா இந்த கயிறு கண்டபடி பேசிச்சுக்கும். பேசிச்சுட்டு வலையே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கயிறு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இந்த கயிறு வந்து கரெக்டாக முறுக்கெடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கயிறு மாதிரி வேறு பெட்டரான கயிறே கிடையாது. அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கயிறு, தெரியுதுங்களா. மற்ற கயிறுலாம் வந்து இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் வராது, முடமாக இருக்கும். இந்த கயிறு லப்பர் மாதிரி இருக்கும். கரெக்டாக போட்டோம்னா நம்ம போடுற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கயிறு ஒட்டிக்கும், தெரியுதுங்களா. அந்த கயிறு வந்து கொஞ்சம் தூக்கிறதுக்கு இருக்கிறதுலாம் இருக்கும். இந்த கயிறில் வந்து போட்ட இடத்துல அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். இதில் ஒன்றுமே நம்ம ஹெவியாக அடிக்கலாம். 4 இன்ச்சு, இப்போ 6 இன்ச்சு பக்கம் ஒரு அடிச்சிருக்கேன். அடுத்தது 4 இன்ச்சுலையும் அடிக்கலாம். 4 இன்ச்சில் அடிச்சோம்னா ஒன்றும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஆனால் வலை வந்து 200 அடி தாண்டாது. ஓகேங்களா, அது அந்த அளவுக்கு தான் நம்ம பண்ணி கொடுப்போம். 200க்குள்ளே கூட வச்சு கொடுப்போம். 150 அடி 170 அடிலாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஏன்னா ஹெவி பண்ணால் ஈயம் ஹெவி பண்ண நம்ம வந்து சுருக்கத்தை அதிகப்படுத்திட்டே போகணும். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலேக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, இதோட கஸ்டமரே அனுப்புறதுனால நம்ம ப்ரைஸ் கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸ்க்கு அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். லூஸ் வந்து அவர் மீடியமாக வச்சா போதுனாரு. பட் நம்ம ஸ்டைலுக்கு தான் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு நாட்டிக்குள்ளே லூஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ரைட்டுங்களா, ரொம்ப ஹெவி வேணாம் நண்பா, எனக்கு கொஞ்சம் மீடியம் இருந்தால் போதும், லென்த்து வலை வேணும், லென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்காக அவருக்கு தெளிவாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வலை வந்து 8 அடிக்கு மேலே ஹைட் இருக்குது. நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள், இன்னுமே கீழே வலை இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 8 அடிக்கு மேலே இருக்குது. அதை நம்ம வந்து குச்சியில் கோக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் தான் போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். பாத்திரத்தில் நம்ம போட்டு வைக்கிறது தான் விட முடியும். இல்லைனா வலை அதாவது சாக்கு பையில் போட்டு நம்ம விடலாம். சாக்கு பையில் போட்டு விடும்போது நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து 8 அடிக்கு மேலே இருக்கிற வலையை வந்து நம்ம குச்சியில் கோக்க முடியாது. அதனால் இந்த வலையை குச்சியில் கோக்கலை. நான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன், குச்சியில் கோத்தோம் அப்படின்னா இந்த கயிறில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா நம்ம வந்து
கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னாலும் முறுக்கே எடுத்தாலும் அந்த இஷ்யூ வரும், சுருக்கிக்கும். அதனால் நம்ம வந்து தனித்தனியாக வலை பிரிஞ்சு வரும். இப்படி சாக்கு பையில் போட்டு நம்ம எடுத்துடுறப்போ அந்த இஷ்யூவே வராது. ஓகேங்களா, தெளிவாக இருக்கும் ரிசல்ட். அதனால் வலையை பாருங்கள், இது ஒரு செம்ம நைஸ் மால், நல்லா தெளிவாக இருக்குது. மாலெலாம் அப்படியே அருமையான மாலாக எடுத்து கொடுத்துருக்காரு. அவர் ஆக்சுவலாக ஒரு ஃபிஷ்ஷிங் பண்ணுறாரு தான், நல்லா தெளிவான வலையை எடுத்து கொடுத்துருக்காரு. வலை இந்த மாதிரி வலை செலெக்ஷன் அதை ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த வலை எப்படி செலக்ட் பண்ணுறது எல்லாம் தெரியும், ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியாது. புதுசாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குவாலிட்டியாக கேளுங்க, ப்ரைஸை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ப்ரைஸை பார்த்து நீங்கள் வலை வாங்கினீங்க அப்படின்னா அவங்க ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது ஏன் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, தெளிவான வலை வந்து கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன தான் இருக்கும். உங்களுக்கு தெளிவான ரிசல்ட் வேணும் அப்படின்னா தெளிவான வாங்கிடுங்க. நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், கடைக்காரன் சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நாளைக்கு ஒரு பெட்டர் வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து நாளைக்கு இன்னொரு வலை இருக்குது, அதுவும் அந்த மாதிரி தான், ஹைட் கம்மியாக வரும். அது அவர் புது நண்பர் தான், அவர் இது வரைக்கும் வலையே விட்டது இல்லையா, அவருக்காக ஒரு வலை பண்ணியிருக்கோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அது வலை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, பை பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.